Hi, hello to everyone. Tamil Software Technologies. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா CAD, ரிவிட், SketchUp, டெக்லா, 3ds Max, Primavera, ரிவிட் MEP, வாஸ்து பேசிக்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தமிழ் டியூட்டோரியல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் சைட்டு ரிலேட்டடாக என்னென்ன வீடியோஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசைனிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீல் டிசைன்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, எவ்வளோ ராடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சைட் ஓரியன்டாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். சேம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். சேம் டுடே வீடியோஸ் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சேம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனி பிளேலிஸ்ட்டாகவே உங்களுக்கு இன்னுமே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வரும். சேம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பில்டிங் நான் என்ன பண்ணுறேன், மார்க்கிங் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும், அது எப்படி நம்ம கரெக்டாக பண்ணணும், அது என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டுடே வீடியோஸில் பார்க்க போகிறோம். பில்டிங்கு ஒரு சென்ட்ரல் லைன் மார்க்கிங் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் லைன் மார்க்கிங் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். சரி, இந்த சென்ட்ரல் லைன் மார்க்கிங் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ட்ராயிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சென்டர் டு சென்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவுட்டர் டு அவுட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இன்னர் டு இன்னர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடியாவுக்கு எல்லாமே தெரியணும். தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், சைட்டில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் சச்சல் ட்ராயிங்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ ரீட் பண்ணி தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பில்டிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கிங் பண்ணி பண்ணலாம். சேம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளானை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படின்னா சென்டர் டு சென்டர், அதாவது நம்ம கீழே எர்த் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், சென்ட்ரல் லைன் மார்க்கிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். சேம் இந்த சென்ட்ரல் லைன் மார்க்கிங் நான் எடுக்கணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி எடுக்கிறது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, அதாவது அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் இல்லை வேறு ஏதாவது நம்ம ஸ்கூல்ஸ் கட்டுறோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கும், ஓகேங்களா. சரி, இல்லை எனக்கு எதுவுமே சுற்றியும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை பில்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த பில்டிங்லேருந்து அந்த ஒழுங்குக்கு நமக்கு என்ன பண்ணலாம், ஈக்குவலாக வர மாதிரி ஒரு நூல் கேரை வந்து என்ன பண்ணலாம், கட்டி அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அந்த பில்டிங்கில் நூல் கேரை த்ரோ அவுட்டாக கட்டி விட்டு ஓகேங்களா, அங்கேருந்து நம்ம சென்ட்ரல் மார்க்கிங் பண்ணுறப்ப அந்த நூல்லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் ஓகேங்களா, 5 சென்டிமீட்டர் தள்ளி உள்ளே போகணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் எர்த்தருக்கு சென்ட்ரல் லைன் தள்ளி போனால் மட்டும்தான் ஃபினிஷிங் பண்ணுறப்ப அந்த ஒழுங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈக்குவலாக வரும். பழைய பில்டிங்க்கும் இந்த கட்ட போகிற பில்டிங்க்கும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நூல் கீரிலேருந்து கொஞ்சம் ஒரு 5 சென்டிமீட்டர் உள்ளே தள்ளி நீங்கள் சென்ட்ரல் லைன் மார்க் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நூலை கட்டிட்டு இங்கேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் எடுத்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ப்ளேஸ் பண்ணிட்டு அதோட லென்த்து, அதாவது டோட்டலாக லென்த்து அண்ட் பிரெத் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும். லென்த்து கரெக்டாக இருக்கா, பிரெத்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு சேம் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துருக்கோம்ல, அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலமுக்கும் எவ்வளோ வந்து ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கம்பி சென்டரில் இருந்து அடுத்த இதுக்கு வந்து அடுத்த காலம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 4 மீட்டர் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். லென்த்தாக இருந்தாலும் சரி, பிரெத்தாக இருந்தாலும் சரி. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஈக்குவலாக நீங்கள் நூல் கேரை கட்டி ஒவ்வொரு இதுக்கும் டேப் அளவு செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கம்பி அடிச்சுட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஈக்குவலாக கரெக்டாக வரும். சேம் அதேமாதிரி லென்த் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதோட பிரெத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 5 மீட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு அளவும் டேப் அளவு செக் பண்ணி ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம். சேம் இது எல்லாமே மார்க்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக வந்துடும். இதை நம்ம கரெக்டாக மார்க்கிங் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா அதாவது மூலமட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டு கிராஸ் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதாவது இந்த பில்டிங்கோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த கிராஸ் எக்ஸ் ஷேப்பில் சேம் கிராஸாக செக் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மூலமட்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஈக்குவலாக வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது கரெக்டாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பில்டிங் ஸ்ட்ரீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சேம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸாக கொஞ்சம்
ஒரு சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மாறி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பில்டிங் எங்கேயோ கிராஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் சொல்றேன், ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் லென்த் பர்த் எதுவுமே செக் பண்ண கூடாது, கிராஸ் டு கிராஸ் செக் பண்ணணும். ஏன்னா அப்பதான் பில்டிங் ஸ்ட்ரெயிட்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிராஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 13 மீட்டர் வருது அப்படின்னா அதே 13 மீட்டர் இந்த கிராஸ்க்கும் வரணும். ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பில்டிங் மார்க் பண்ணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு 2 சென்டிமீட்டர் இல்ல ஒரு 5 சென்டிமீட்டர் மாறி வருது அப்படின்னா பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிராஸா நம்ம மார்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், இன்ச்சஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எவ்வளோ மூவ் பண்ணுமோ அதுமாதிரி மூவ் பண்ணி நீங்க வந்து மார்க்கிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் அதேமாதிரி சென்டர் டு சென்டர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னது மாரி தான் எவ்வளோ ஸ்பேசிங் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்பேசிங்கை கரெக்டாக பண்ணிவிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, கம்பி அடிச்சிருக்கோம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபூட்டிங் மார்க்கிங். சேம் ஃபூட்டிங் மார்க்கிங் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு 10 காலம் இருக்குது அப்படின்னா அந்த 10 காலமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சைஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓகே. இல்லை எனக்கு உள்ள எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைஸாகவும் அவுட்டர் எல்லாமே ஒரு சைஸாகவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக் பண்ணி அளவு வச்சு நம்ம சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மண்ணு கலந்து மார்க்கிங் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. சேம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அவுட்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 மீட்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம 120 மீட்டர் அப்படின்னா இன்னொன்று ஒரு 60 பாயிண்ட், இன்னொன்று ஒரு 60 பாயிண்ட், ஓகேங்களா. இன்னொன்று ஒரு 60 சென்டிமீட்டர், இன்னொரு ஒரு 60 சென்டிமீட்டர் வச்சிங்க அப்படின்னா 120 வந்துடும் உங்களுக்கு. சேம் அதேமாரி வச்சு பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா. சேம் அவுட்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுனா ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் மார்க்கிங் பண்ணிடணும். ஓகேங்களா. மார்க்கிங் பண்ணிட்டு சேம் சென்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 130 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கம்பி இருந்தாலோ இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் ஏதாவது குச்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், டேப்புக்குள்ளே செக் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றும் மார்க்கிங் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஃபூட்டிங் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணினா மட்டும் தான் எர்த் ஒர்க் பண்ணுறப்ப அவங்க கரெக்டாக எடுப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு குழி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த அளவு கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா. அதோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி நம்ம ஆள் விட்டு நம்ம சதுரிக்க மாரி தான் வரும். அதனால அதை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சேம் மார்க்கிங் பண்ணிவிட்டு மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு நேராக இப்போ ஒரு சென்டர் லைன் மார்க் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த சென்டர் கம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு குட்டு மாரி அவுட்டரில், ஓகே பில்டிங் அவுட்டரில் நீங்கள் கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு ஜேசிபி எர்த் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பியும் ஒரு தடவை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்தே மார்க்கிங் பண்ணணும். அப்போ வந்து ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு எதுவுமே இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குட்டு மாதிரி பில்டிங்க்கு வெளியே நீங்கள் கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், சென்டர் லைனுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஒரு 4 வரி, ஒரு இன்னொரு ஒரு 4 வரி, இன்னொரு ஒரு 4 வரி, அதேமாதிரி 4 சைடும் ஈக்குவலாக நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜேசிபிக்கு இடத்த விட்டுட்டு மீதி 4 இடத்துல நீங்கள் ஒரு குட்டு மாதிரி ஒரு 4 வரி இருக்க மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சென்ட்ரல் லைனுக்கு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து த்ரோட்டாக நூல் பிடிச்சோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், அதுமாரி நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை நான் ஜேசிபி எர்த் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா திருப்பி நம்ம அளவு கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா. 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணுறப்ப அதை ரெஃபரன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் எர்த் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ரெஃபரன்ஸ் வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சேம் நான் வந்து இப்போ மார்க்கிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபூட்டிங் மார்க்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எர்த் ஒர்க் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். சேம் எர்த் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே சேம் மார்க் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒழுங்கு நீங்கள் அதாவது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டு வர ஒழுங்கு நம்ம எடுப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 150, ஓகேங்களா. 5 அடி இல்லைனா 5.5 அடி, ஓகேங்களா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா 6 அடிக்குள்ளே 7 அடிக்குள்ளே வரும். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டு அங்கே தான் கிடைக்கும். அதனால நம்ம ஒரு செட்டு வரவாலுமே எடுத்தால் தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃப்ரேம்வுட் ஸ்ட்ரக்சர் கட்டினீங்க அப்படின்னா அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட்டு வரவாலும் நீங்கள் என்ன பண்ணணும், எடுக்கணும். லோடு பேரிங்காக இருந்தால் கூட நமக்கு லோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால் பிளேஸ் ஆகி ஃபூட்டிங் வரும். இதே நீங்கள் காலம் இருக்குது அப்படின்னா காலம் மேலே இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபூட்டிங் தான் வரும். அதனால் என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரேம்வுட் ஸ்ட்ரக்சராக இருந்தால் கரெக்டாக நம்ம செட்டு எங்கே வருதோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்தாகணும். ஓகேங்களா. சேம் இப்போ ஜேசிபி விட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லாக எர்த் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது உள்ளே இருக்க மண் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிடும். சேம் நம்ம கொடுத்துருக்க சைஸ் 120க்கு 120 லென்த்து பிரெத்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. எவ்வளோ சைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சைஸை வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரை வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி, ஓகேங்களா, ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டு திம்ஸ் அடிச்சும் போடுவாங்க. ஓகேங்களா. இல்லை வாட்டரை ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பிசிசி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. சேம் பிசிசி போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மிக்சிங் பண்ணி நம்ம போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜல்லி அப்படியே போட்டு கலவையை வந்து போட்டு அப்படியே கூட்டி விட்டுருவாங்க. சேம் அப்படியும் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு மிஷினில் கலந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்.
சீக்கிரம் இதுவும் ஆகாது. ஓகேங்களா, கீழே தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே போடக்கூடாது. மிக்சிங் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிசிசி போடணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரணும். சேம் பிசிசி போட்டதுக்கு அப்புறம் ஓகேங்களா, சேம் பிசிசி என்ன ரேஷியோவில் போடுறீங்க அப்படின்னா 1:5:10 அதுமாரி, அதாவது ஒரு மூட்டைக்கு ஓகேங்களா ஒரு 30 சட்டியும் போடுவாங்க, 35 சட்டி அதுமாரி என்ன பண்ணலாம், எம் ஸ்டாண்டு கலந்து நம்ம என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம். மிக்சிங் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பிசிசி வந்து போட்டுக்கலாம். பிசிசி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலம் மார்க்கிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா, சேம் காலம் மார்க்கிங் பண்ணோம் அப்படின்னா சேம் காலம் மார்க்கிங்கில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு காலம் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேங்களா, சேம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் ஜேசிபி விட்டு நம்ம எர்த்தர் பண்ணது அப்பயே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டீல் ஒர்க்கை ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, மேட் கட்டுறது, மற்றபடி காலம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காலம்ஸ் கட்டுறது, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 சென்டிமீட்டருக்கு ஒரு 23 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கவரிங்கை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கட்ட ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, 23 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டர் நீங்கள் த்ரோட்டாக நடி லெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ஒரு 2.5 சென்டிமீட்டர், நான் ஒரு 2.5 சென்டிமீட்டர் ஸ்பேசிங் கழிச்சு 18 சென்டிமீட்டருக்கு பண்ணீங்க அப்படின்னா சரியாக போயிடும் உங்களுக்கு. அதேமாதிரி 40 சென்டிமீட்டர் இருக்க அப்படின்னா 35 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி உங்களுக்கு கம்பி கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நல்லா கவரிங் வந்து உங்களுக்கு த்ரோட்டாக காங்கர் போட்டதுக்கப்புறம் அந்த 40 சென்டிமீட்டர் 23 சென்டிமீட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சேம் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேசிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டீல் ஒர்க் பண்ணுறப்ப மெயினாக நம்ம இதை பார்க்கணும், ஸ்பேசிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதேமாரி ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ரிங் கொடுத்துருக்காங்களா, இல்லை என்ன எம்எம்ல கொடுத்துருக்காங்க, 12 10 அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு அப்படின்னா காலம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக பில்டிங் டாப் வரலுமே போகும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காலம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் ஒரு டோட்டலாக 12 மீட்டர் இருக்குது அப்படின்னா 12 மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மீட்டர் இல்லை 6.25 அந்த மீட்டருக்கு என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணி கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரூ அவுட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டீல் போடுற மாதிரி இருந்தாலும் ஓகே, ஒரே ராடு ஃபார் எக்ஸாம்பிள் 10 mm போடுறேன் இல்லை 12 mm போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 12 mm ஒரு 4 10 mm கொடுத்துருக்காங்க டிசைனில் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 10 mm எல்லாமே மேலே ஒரு அடி 2 அடி தள்ளி இருக்க மாதிரியும் 12 mm வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க மாதிரி இல்லை ஹைட்டாக இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த தடவை லேப்பிங் வைக்கிறப்ப அந்த அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி வரும். இல்லை நீங்கள் ஈவனாக கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே திருப்பி லேப்பிங் வைக்கிறப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், அலைன்மெண்ட் மாறி வரதுக்காக நம்ம கட் பண்ணுறப்பயே கீழே நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பி வந்து 12 mm வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர் நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா 10 mm வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.5 மீட்டர். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், லேப்பிங் வைக்கிறப்ப மாறி வரதுக்காக அலைன்மெண்ட் மாறி வரதுக்காக என்ன பண்ணணும், இதுமாரி கட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், கீழே ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா நம்ம மேலே வந்து ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி டபுள் லேப்பிங் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கீழே கட் பண்ணுறப்பயே அலைன்மெண்ட் மாறி வர மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், கம்பியை கட்ட ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, சேம் கம்பி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சேம் மார்க்கிங் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கம்பி வச்சுட்டு காலம் மார்க்கிங் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சைஸில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், திருப்பியும் நீங்கள் எடுத்துருக்க எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நூல்கீரை அந்த குட்டு கட்டின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக நூல்கீரை விட்டுட்டு உங்களுக்கு கிராஸ் அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு லென்த்து பிரெத்து சென்டர் டு சென்டர் எவ்வளோ வருதோ அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், காலம் மார்க்கிங் வந்து கிரியேட் பண்ணலாம். சேம் காலம் மார்க்கிங் பண்ணுறப்ப நீங்கள் நூல்கீரை கரெக்டாக கட் பண்ணி அங்கேருந்து தூக்கு, ஓகேங்களா, தூக்கு விட்டு தான் எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா சேம் இப்போ இங்கேருந்து ஒரு அதாவது சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு சென்டர் ஆர்ஜின் எதுவோ அந்த ஆர்ஜினில் ஃபஸ்ட்டு தூக்கி விட்டு சென்டர் கீழே மார்க் பண்ணிக்கோங்க கலவையை போட்டு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னாண்ட ஒரு எக்ஸ்ட்ராக்குள்ளே நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு அந்த ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கரெக்டாக ஈக்குவலாக வரணும், அதுக்குள்ள தான் காலம் வர மாதிரி. அதை மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூல் கீர் த்ரோ அவுட்டாக பார்க்குறப்ப அந்த லைன் கீழே போட்டிருக்க லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியக்கூடாது நம்மளுக்கு. ஓகேங்களா, தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு சைடு தெரியும் ஒரு சைடு தெரியாமல் கூட இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து வரவே கூடாது, ஈக்குவலாக நம்மளுக்கு நூலுக்காக மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நூலுக்காக ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். 40 சென்டிமீட்டர் லென்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர் லென்த்து, பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை காலம் இருக்கும் எல்லா காலமுக்கும் நீங்கள் மார்க்கிங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் அவங்க வந்து போஸ்ட் வந்து என்ன பண்ண முடியும், சென்டரிங்காரங்க வந்து நிறுத்த முடியும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணணும். ஏன்னா நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கிங் பண்ணுறது தான் கீழே இருந்து மேலே டாப் வரைக்குமே. அதனால் என்ன பண்ணணும், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கிங் பண்ணுறப்பே கரெக்டாக கீழே பண்ணுறப்பே கரெக்டாக பண்ணணும்.
ஓகேங்களா. மேலே போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கீழே பண்ணுறது தான் அப்படியே நம்ம தூக்குக்காக வரப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே என்ன பண்ணுறோமோ அதுதான் வரும். இதே நீங்கள் லோடு பேரிங் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் காலமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பேஸ்மெண்ட்டோட வந்து நிப்பாட்டிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம போஸ்ட் வரது நம்ம தூக்கு விட்டு வரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே போஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஒழுங்கு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வரியே போட முடியும். ஓகேங்களா. பிரிக் ஒர்க்கே போஸ்ட்டுக்கு நூல் கட்டி தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிரிக் ஒர்க் பண்ண முடியும். அப்போ வந்து நம்ம தூக்கும் பார்க்க முடியாது. மேக்ஸிமம் காலம் போஸ்ட் போடுறப்பயே தூக்கு வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா. சேம் அதேமாரி இப்போ நான் காலம் ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே மேட் போடுவோம் பார்த்தீங்களா, மேட்டும் சரி அதுக்கு வந்து கவரிங் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதேமாரி காலம் எல்ட்ராட் வளைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எல்ட்ராட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர் இல்லை 20 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வளைப்பாங்க. எல்ட்ராட் வளைச்சி அந்த எண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கிராஸ் ஒரு குழி இருக்குன்னா அந்த குழியோட கிராஸுக்கு அந்த எல்ட்ராட் வந்து போகணும். அதேமாரி சென்டர் வந்துச்சு அப்படின்னாலும் சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் லோடு வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் இருக்கிற மாதிரி கட்டணும் அப்படின்னா லோடு வந்து கேரி ஆகாது. ஓகேங்களா. சேம் அது எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபுட்டிங் காங்காட் போடுறப்ப. சேம் காங்காட் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மிஷினில் போடுறோம் அப்படின்னா 2:6 அந்த ரேஷியோலாம் நம்ம போடுவோம். சேம் இல்லை அந்த ரேஷியோ தான், அதை M20 ரேஷியோ தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம காங்காட் வந்து போடணும். ஓகேங்களா. சேம் கிரேட் பீம் எதுவாக இருந்தாலும் சரி M20 ரேஷியோ தான் நம்ம மேக்ஸிமம் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதாவது மிஷினில் போடுறப்ப 2:5:6 அந்த ரேஷியோ நம்ம போடுவோம். இதே நீங்கள் ஹேண்ட் மிக்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா மூட்டைக்கு 10 சட்டி பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சாண்டு ஜல்லி முக்கால் ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஓகேங்களா. சேம் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் நம்ம செக் பண்ணிட்டு போட்டால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். சேம் அதேமாரி இப்போ தூக்கிட்டு எல்லாமே நம்ம செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த காலம் சைஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணணும் மெயினாக. ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா போட்டுறப்ப உங்களுக்கு மாற்றி போட்டுருவாங்க. ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இல்லை கம்மியாக இருக்க மாதிரி அதான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 5 அடி பாஸ் இருக்குது இல்லை 6 அடி பாஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், காங்காட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். காங்காட் வந்து என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம். அதேமாதிரி காங்காட் போடுறப்ப 4 சைடும் கவரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு அது எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சேம் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அந்த ஹைட்டுக்கு என்ன பண்ணலாம், அதாவது நம்ம கீழேருந்து இப்போ கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு 4 அடிக்கு தான் மேக்ஸிமம் போடுவோம். அதாவது பேஸ்மெண்ட் கிரேட் பீம் எங்கே வருதோ அந்த அளவுக்கு தான் போடுவோம். ஏன்னா கிரேட் பீம் போடுறப்ப அந்த பீமை எல்ராடில் போய் நம்ம என்ன பண்ணணும், உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். அதனால போஸ்ட் வந்து மேலே வரக்கூடாது, கிரேட் பீம் அளவுக்கு அதுக்கு கீழே தான் இருக்கணும். ஓகேங்களா. கீழே இருந்துச்சு இல்லைனா உடச்சிட்டு இருக்கிற மாரி நமக்கு ஆகிடும். ஓகேங்களா. கீழே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை, அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடைக்கணும். சேம் அந்த லெவலுக்கு கிரேட் பீம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேம் இதுமாதிரி ஃப்ரேம் ஒரு ஹெச்சராக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டருக்குள்ளே கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸ்பேசிங் 0.5 சென்டிமீட்டர் இல்லாமல் 18 சென்டிமீட்டர் வந்து என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஏன்னா ஸ்பேன் வந்து அதிகம் உங்களுக்கு. அப்போ வந்து என்ன ஆகும், லோடு வந்து ஈஸியாக கேரி ஆகும். ஓகேங்களா. சேம் போஸ்ட் போடுறப்ப நம்ம கவரிங் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். சேம் டுடே வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங்கை எப்படி மார்க்கிங் பண்ணுறதுக்கு வந்து கிரேட் பீம் போகிற அளவு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். சேம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் பீம் மேலே நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்மெண்ட்டு அந்த சாயில் ஃபில்லிங் அது எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். சேம் டுடே வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ ஆல்.